அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் சொன்னால் கேளு. தாயின் குரல் கேட்பது இப்போது ஞானமாக மாறும். ஒரு குழந்தை இந்த உலகத்தில் முதலில் கேட்கும் இசை தாயின் குரல். அது வெறும் ஒலி அல்ல, உயிரை உருவாக்கும் முதல் அழைப்பு. கருவிலேயே குழந்தை தாயின் இதயத் துடிப்பையும் குரலின் அதிர்வையும் உணருகிறது. அதனால்தான் பிறந்தவுடன் 1000 சத்தங்களுக்கு இடையில் தாயின் குரலை அது தனியாக அடையாளம் காண்கிறது. கேட்பது என்பது காதால் ஒளியை பெறுவது மட்டுமல்ல, உயிர் அன்பை ஏற்றுக்கொள்ளும் தருணமே உண்மையான கேட்பது. தாயின் குரலில் கட்டளை இல்லை, கருணை இருக்கிறது. பயமுறுத்தல் இல்லை, பாதுகாப்பு இருக்கிறது. அதனால்தான் அந்த குரல் குழந்தையின் மனதில் முதல் ஞான விதையாக விழுகிறது. ஒரு விதை மழைத்துளியை பெற்றால்தான் முளைக்கிறது. அதுபோல மனிதனின் உள்ளம் அன்பான ஒரு குரலை பெற்றால்தான் ஞானம் முளைக்கிறது. மழை விதைக்கு உயிர் கொடுப்பது போல தாயின் குரல் மனிதனின் உள்ளத்திற்கு உயிர் கொடுக்கிறது. குழந்தை முதலில் ஒளியை கேட்கிறது, பின்னர் அந்த ஒளியில் அன்பை உணருகிறது. அதன்பின் அந்த அன்பிலிருந்து உலகத்தை நம்ப கற்றுக்கொள்ளுகிறது. இதுவே கேட்பதின் முதல் ஞானம். தாய் அழைக்கும் ஒவ்வொரு முறையும் குழந்தை பாதுகாப்பை உணருகிறது, நம்பிக்கை பிறக்கிறது. நம்பிக்கை இருக்கும் இடத்தில்தான் ஞானம் வளர முடியும். பயம் இருக்கும் இடத்தில் அறிவு வளரலாம், ஆனால் ஞானம் வளராது. தாய் வா என்று அழைக்கும்போது அது ஒரு சொல் அல்ல, உறவின் பாலம். கவனமாக இரு என்று சொல்லுவது ஒரு எச்சரிக்கை அல்ல, அனுபவத்தின் பரிசு. இவ்வாறு ஒரு வார்த்தை வாழ்க்கையாக மாறும்போது, கேட்கும்போது ஞானமாக மாறுகிறது. தாயின் குரலை கேட்க கற்ற மனிதன் பின்னர் ஆசிரியரின் அறிவுரையும், இயற்கையின் மௌனத்தையும், வாழ்க்கையின் பாடங்களையும் கேட்கத் தொடங்குகிறான். இறுதியில் தனது மனசாட்சியின் குரலையும் கேட்கிறான். அந்த நிலையில்தான் உண்மையான ஞானம் பிறக்கிறது. காதுகள் ஒளியை கேட்கின்றன, மனம் அர்த்தத்தை கேட்கிறது, உயிர் உண்மையை கேட்கிறது. உண்மையை கேட்டவனே ஞானி. ஆகவே மனிதனின் முதல் குரு தாயே. மனிதனின் முதல் பாடம் தாயின் குரல். மனிதனின் முதல் ஞானம் அன்புடன் கேட்க கற்ற அந்த முதல் தருணமே. கேட்பது என்பது வார்த்தைகளை சேமிப்பது அல்ல, உயிரின் அசைவுகளை உணர்வது. ஒரு நாள் கேட்டதை நினைவில் வைத்திருப்பவன் அறிவாளி. ஆனால் ஒரு நாள் கேட்டதிலிருந்து வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுபவன் ஞானி. தாய் குழந்தைகளுக்கு சொல்லுவது ஞானமாக மாறுகிறது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அதைவிட ஆழமான உண்மை ஒன்று உள்ளது. குழந்தை பேசுவதற்கு முன்பே தாய் அதை கேட்கிறாள். குழந்தை பசியை வார்த்தைகளால் சொல்லாது, அழுகையால் சொல்கிறது. வலியை மொழியால் விளக்காது, உடலால் வெளிப்படுத்துகிறது. மகிழ்ச்சியை வாக்கியங்களால் பகிராது, சிரிப்பால் காட்டுகிறது. அந்த மொழியற்ற மொழியை கேட்க கற்றவள்தான் தாய். அதனால் தாயின் காதுகள் ஒளியை மட்டும் கேட்பதில்லை, அவளின் இதயம் உயிரின் மொழியை கேட்கிறது. இங்குதான் மனித வரலாற்றின் முதல் ஞானம் பிறக்கிறது. ஒரு இசைக்கலைஞன் இசைக்கருவி எழுப்பும் ஒளியை மட்டும் கேட்பதில்லை, அதற்கிடையில் உள்ள மௌனத்தையும் கேட்கிறான். அதுபோல ஒரு தாய் குழந்தையின் அழுகையை மட்டும் கேட்பதில்லை, அந்த அழுகைக்குள் மறைந்திருக்கும் தேவையையும் கேட்கிறாள். அதனால்தான் குழந்தையின் முதல் ஆசிரியர் தாய், குழந்தையின் முதல் மொழிபெயர்ப்பாளர் தாய். குழந்தையின் ஒவ்வொரு அழுகையும், ஒவ்வொரு பார்வையும், ஒவ்வொரு அசைவையும் அர்த்தமாக மாற்றி உலகுக்கு அறிமுகப்படுத்துபவள் தாய். இதுவே கேட்பது ஞானமாக மாறும் முதல் அதிசயம். பிறகு இன்னொரு அதிசயம் நடக்கிறது. குழந்தை வளர வளர தாய் பேசுவதை குறைக்கிறாள்,
கேட்பதை அதிகப்படுத்துகிறாள். சிறு வயதில் குழந்தை தாயின் குரலை நம்புகிறது. வளர்ந்த பின் ஒரு நல்ல தாய் குழந்தையின் உள்ள குரலை நம்ப கற்றுக்கொள்ளுகிறாள். இதுவே அன்பின் பரிணாமம். கேட்பது முதலில் பாதுகாப்பாக மாறுகிறது. பாதுகாப்பு நம்பிக்கையாக மாறுகிறது. நம்பிக்கை அனுபவமாக மாறுகிறது. அனுபவம் ஞானமாக மலர்கிறது. ஆகவே ஞானம் என்பது அதிகம் பேசியவர்களிடம் பிறப்பதில்லை. அதிகம் கேட்ட இதயங்களிலிருந்து தான் ஞானம் பிறக்கிறது. நான் சொல்லாமலே என்னை கேள் என்ற இன்னும் ஆழமான மனித உறவின் பரிணாமத்திற்கு இது இயல்பாகவே வழிநடத்துகிறது. நன்றி, வணக்கம். நாம் என்றும் இணைந்தே பயணித்திருப்போம். எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, கமெண்ட் செய்யுங்கள் மக்களே. நன்றி.